நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெல்லியில் 37 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு தலைநகரை ஸ்தம்பிக்க வைத்த சிஜேபி கட்சியினர்தான் இவர்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவர் பதவி விலகினார். இதை டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சிஜேபி கட்சியினர் தடபுடலாக விருந்து வைத்து கொண்டாடியதுடன் ஆண்களும் பெண்களும் குத்தாட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. சாதாரண பின்னணியை கொண்டவர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் சிஜேபி கட்சி உறுப்பினர்களான ஜென்சி கிட்ஸ்களுக்கு இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பும் கேள்வி. இது தொடர்பாக பாஜக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான மகேஷ் ஜத்மலானி எக்ஸ் பக்கத்தில் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற வன்முறைக்கு பிறகு இதுபோன்ற சமூக ஆர்வலர்கள் நட்சத்திர ஹோட்டலில் மெய்மறந்து குத்தாட்டம் போடுவதாக அவர் கூறியிருப்பதோடு இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் போராட்டக்காரர்கள் டெல்லியில் வாரக்கணக்கில் தங்கியதற்கான விடுதி அறை, பயணம் மற்றும் போக்குவரத்து செலவை யார் பார்த்து கொண்டார்கள் என்றும் மகேஷ் ஜத்மலானி சரமாரியாக கேள்விக் கணைகளை தொடுத்துள்ளார். சிஜேபி கட்சியினரின் குத்தாட்டம் சமூக வலைதளத்தில் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் அதற்கு அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் மிகவும் கேஷுவலாக எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்திருக்கிறார். அதில் ஒரு போராட்டத்தை இளம் தலைமுறையினர் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை விமர்சகர்கள் புரிந்து கொள்வதில்லை என்று சம்பந்தமே இல்லாமல் சௌரவ் தாஸ் பதிலளித்துள்ளார். அத்துடன் ஜென்சி மற்றும் இளம் தலைமுறையினரின் மொழி, நடை, பாவனை பலருக்கும் தெரிவதில்லை என்று சௌரவ் தாஸ் எக்ஸ் பக்கத்தில் கூறியிருக்கிறார். சிஜேபி கட்சியினர் நட்சத்திர ஹோட்டலில் நடத்திய தடபுடல் விருந்து மட்டுமின்றி அவர்களது போராட்டத்தின் பின்னணியிலும் மிகப்பெரிய சதி இருப்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சரியாக நாடாளுமன்றம் கூடிய சமயத்தில் போராட்டத்தை அவர்கள் தீவிரப்படுத்திய நிலையில் அவர்களுக்கு வேண்டிய பீட்சா, பர்கர், சிக்கன் என சகல உணவு வகைகளும் பெயரே இல்லாமல் ஆன்லைன் டெலிவரி ஆப் மூலம் ஜந்தர் மந்தரை வந்தடைந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கெல்லாம் யார் ஸ்பான்சர் செய்தார்கள்? சிஜேபி கட்சியினரின் போராட்டத்தை தூண்டுவதன் மூலம் அவர்களுக்கு என்ன லாபம் என்ற கேள்வி அப்போதே சமூக வலைதளங்களில் எழுந்தது. இது தவிர நீட் வினாத்தாள் கசிவு போராட்டத்தில் மாணவர்கள் என்ற போர்வையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருந்து பள்ளி படிப்பை இடையில் கைவிட்ட பலர் பங்கேற்று முழக்கமிட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் போராட்டம் முடிந்த கையோடு டெல்லியில் நட்சத்திர ஹோட்டலில் விருந்து வைத்து குத்தாட்டம் போட்டு திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல் சிக்கி இருக்கின்றனர் கரப்பான் பூச்சிகள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.